குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக்ஸ் கிளாஸில் 3rd யூனிட்டில் வந்து டைனமிக்ஸ் செக்ஷனில் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ரிலேட்டடாக உள்ள கான்செப்ட்ஸை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன வீடியோவில் வந்து நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்னன்னு பார்த்தோம், அதனோட ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணோம், அப்புறம் அதனோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் டெஃபனிஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாஸில் அதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா வந்து பீரியடோட டெஃபனிஷன். ஓகேவா? ஸோ பீரியட்னா என்ன அப்படிங்கிறது, the time taken by the particle to make one oscillation is called the period of the motion. ஸோ ஆசிலேஷன்னா நம்ம என்னங்கிறது போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். ஸோ ஒரு பாயிண்ட்டிலேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து திரும்ப அந்த ஒரிஜினல் பாயிண்ட்டுக்கே வந்து ரிட்டர்ன் வரக்கூடியதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆசிலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபுல் ஆசிலேஷனுக்கு தேவைப்படக்கூடிய டைம் பீரியடை தான் வந்து நம்ம பீரியட் ஆஃப் த மோஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ let the time taken by the particle to move from the point A to O be T0 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஓங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகக்கூடிய டைம் பீரியடை வந்து நம்ம T0 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போது ஃப்ரம் ஈக்குவேஷன் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக என்ன, x is equal to a cos nt அப்படிங்கிறது தான் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இனிஷியலாக நம்ம x is equal to 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதில் 0வை சப்ஸ்டியூட் பண்ணால் 0 equal to a cos nt0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போது இந்த ஏவை இப்படி டிரைவ் பண்ணால் 0 by a equal to cos nt0 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ நமக்கு cos nt0ஓட ஆன்சரும் வந்து 0 தான். ஸோ nt0 equal to cos inverse of 0. தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா வந்து cos inverse of 0 is nothing but pi by 2 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போ nt0ஓட வேல்யூ வந்து pi by 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ nt0ஓட வேல்யூ வந்து pi by 2னா n அந்த சைடு டிவைட் பண்ணிட்டோம்னா pi by 2n அப்படின்ட்டு எழுதிடுவோம் t0ஓட வேல்யூ தான். ஓகேவா? சரி. ஸோ இப்போ எழுதியாச்சு அப்படின்னா பட் பீரியட் இஸ் 4 times T0 அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பீரியட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 4 times T0. ஏன்? பீரியட் இஸ் நத்திங் பட் டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கல் டு மேக் ஒன் ஆசிலேஷன். அதை தான் வந்து நம்ம பீரியட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஒன் ஆசிலேஷன் இஸ் நத்திங் பட் 4 times த ஆம்ப்ளிடியூட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ பீரியடுங்கிறது வந்து ஒன் ஆசிலேஷன், அந்த ஒன் ஆசிலேஷனுங்கிறது 4 times ஆம்ப்ளிடியூடு. ஸோ அப்போ பீரியடுங்கிறது வந்து 4 times ஆம்ப்ளிடியூட் அப்படின்ட்டு சொல்லலாம். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா 4 times T0 அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ டைம் பீரியட் அப்படிங்கிறது 4 times T0க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது pi by 2n. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது 2 pi by n அப்படின்ட்டு கிடச்சிரும். இதுதான் பீரியடோட ஆன்சர், 2 pi by n. இதுவும் வந்து ஒன் வேர்டில் வந்து கேட்கக்கூடியது. ஓகேவா? சரி. ஸோ இது வந்து பீரியடோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீக்குவென்சி, த நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பெர் செகண்ட் இஸ் த ஃப்ரீக்குவென்சி ஆஃப் த மோஷன். ஸோ ஒரு செகண்டில் நடக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஃப்ரீக்குவென்சியை தான் வந்து நம்பர் ஆஃப் ஆசிலேஷனை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஃப்ரீக்குவென்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃப்ரீக்குவென்சி இஸ் நத்திங் பட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பீரியட். ஃப்ரீக்குவென்சிங்கிறது வந்து பீரியடோட தலைகீழ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பீரியட் வந்து 2 pi by n நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ ஃப்ரீக்குவென்சின்னா அதனோட தலைகீழ். தட் மீன்ஸ் என்னதுன்னா n by 2 pi அப்படின்ட்டு எழுதிடலாம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபேஸ் அண்ட் எபோக் அப்படிங்கிறது.
ஃபேஸ்னா என்ன, எப்போக்னா என்னங்கிற டெஃபினிஷன். த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஜென்ரல் ஃபார்முலா வந்து x is equal to a cos of nt plus epsilon. ஸோ இதில் இந்த nt plus epsilon தான் வந்து நம்ம ஃபேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இனிஷியல் ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா t equal to 0ன்னு போடுறது தான் இனிஷியல் ஃபேஸ் அப்படின்ட்டு போடுவோம். அப்போ இந்த nt ப்ளஸ் எப்சிலாங் அப்படிங்கிற இந்த ஃபேஸில் டீக்கு பதிலாக 0 போட்டோன்னா இது போயிடும். அப்போ நமக்கு எப்சிலாங் மட்டும் கிடைக்கும். இந்த எப்சிலாங்கை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வந்து எப்போக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து எப்போக் அண்ட் ஃபேஸோட டெஃபனிஷன்ஸாக வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து ½ mv² அப்படின்ட்டு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? ஆனால் v² போன கிளாஸ்லேயே நம்ம டிரைவ் பண்ணி வச்சுட்டோம், n² இன்ட்டு a² மைனஸ் x² அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த v²க்கு பதிலாக இந்த வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கைனட்டிக் எனர்ஜியை வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதணும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் அந்த ஓபிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை இன்டகிரேட் பண்ணுறது தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் mx∬, அதாவது ஸ்கொயர் ஆஃப் த டிஃபரன்சியேஷன், அந்த அதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் எஃப்ங்கிறது. ஸோ அந்த ப்ரப்போர்ஷனலை ஈக்குவல் டு பண்ணும்போது ஒரு எம்ங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு mx∬ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஓபி mx∬ இன்ட்டு dx அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா x∬ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ x∬ என்னதுன்னா நம்ம முதல்ல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், -n²x அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும், -n²x. அண்டு நம்ம டயக்ராம்லேயே சொல்லியிருந்தோம்ல ஓபி அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்திருந்தோம். ஓகேவா? ஆரிஜின் வந்து 0, அதனால 0 to x அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 0 to x m -n²x dx அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி நமக்கு என்னது வரும் அப்படின்னா இதை சிம்ப்ளிஃபை பண்ண வேண்டியது தான். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது எம்மும் n² வந்து கான்ஸ்டன்ட்டு, மைனஸை முன்னாடி வச்சுக்கோங்க, x to 0 x dx அப்படின்ட்டு போடுங்க. அப்போ இது -mn² இன்ட்டு x²/2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லோயர் லிமிட் 0, லோயர் லிமிட் எக்ஸு, அப்பர் லிமிட் வந்து 0. ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா -mn² இன்ட்டு -x²/2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா mn²x² அப்படிங்கிறது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியாக கிடைச்சோம். இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா சம் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி இது, கைனட்டிக் எனர்ஜி இது, ரெண்டையும் ஆட் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி வரும். ஸோ இது ஜஸ்ட் எ கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த புக் ஒர்க். அடுத்த புக் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இஃப் இனிஷியலி த பார்ட்டிகல் இஸ் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் ஏ வித் எ வெலாசிட்டி v away from the point O அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இஃப் இனிஷியலி த பார்ட்டிகல் இஸ் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் ஏலேருந்து பார்ட்டிக்கலை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் வித் எ வெலாசிட்டி V. இந்த ஏங்கிறது அவே ஃப்ரம் ஓ அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓலேருந்து ஏ டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு பார்ட்டிக்கலை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் வெலாசிட்டி v அப்படின்னா இந்த பார்ட்டிக்கலோட சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிரைவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எழுதிக்கலாம். இனிஷியல் கண்டிஷனுங்கிறது என்னது அப்படின்னா t வந்து 0, x is equal to a.
அண்டு வியும் எக்ஸ் டாட்டும் ஈக்குவல் நமக்கு தெரியும். இங்கே வெலாசிட்டியை வந்து நம்ம கேபிட்டல் வி அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஸோ அதனால இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்னன்னு தெரியும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் என்டி ப்ளஸ் பி சைன் என்டின்னு எழுதியிருக்கோம்ல போன கிளாஸ்லேயே. அந்த ஏபிக்கு பதிலாக இங்கே வேல்யூஸ் வந்து நம்ம சிடின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு சியோட ஆன்சர் டியோட ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியும். அப்படி தானே? டி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத இதில் போட்டோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு போட்டோம்னா ஏ ஈக்குவல் டு சி காஸ் 0 ப்ளஸ் டி சைன் 0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சைன் 0வோட ஆன்சர் 0, காஸ் 0வோட ஆன்சர் 1. அப்போ சி ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். லைக்வைஸ் இதை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எக்ஸ் டாட்டுக்கு ஆன்சர் வந்து சி, காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் nt இன்ட்டு என் ப்ளஸ் டி, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காசு nt இன்ட்டு என் அப்படிங்கிறது வந்து போடுவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? டீக்கு பதிலாக 0 போடணும், எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக வியை போடணும். ஸோ எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக வி மைனஸ் சிஎன் சைன் 0 ப்ளஸ் டிஎன் காஸ் 0 அப்படின்ட்டு எழுதலாம். நமக்கு சைன் 0 வந்து 0 அப்படின்ட்டு தெரியுமா? ஸோ சைன் 0 0ங்கிறதுனால இது கேன்சல் ஆயிரும். அப்போ வி ஈக்குவல் டு டிஎன் காஸ் 0 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ டியோட ஆன்சர் வந்து கேபிட்டல் வி டிவைடட் பை என் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ டியோட ஆன்சர் இப்படி கிடச்சிருச்சு. அப்போ அந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் என்டி ப்ளஸ் வி பை என் சைன் என்டி அப்படின்ட்டு கிடைக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு எக்ஸ் டாட் கிடைக்கும். எக்ஸ் டாட்டுங்கிறது வந்து ஏ, காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் என்டி இன்ட்டு என்னு ப்ளஸ் வி பை என், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காசு என்டி இன்ட்டு என் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஸோ ஸ்கொயர் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் என்டின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக வின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தெரியும்ல. அப்போ வி ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்லனா இருக்குது, அதையும் வந்து நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை என் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாமே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா வியோட ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி கிடச்சோம். ஸோ இதுதான் வெலாசிட்டியோட வேல்யூ. ஓகேவா? இப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுங்கிறது வந்து நம்ம மேலே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை கண்டுபிடிச்சிட்டு வெலாசிட்டி என்னங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மோஷன் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வென் எக்ஸ் டாட் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் டாட்டை வந்து 0ன்னு போட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ மேலே v இஸ் நத்திங் பட் எக்ஸ் டாட் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம இதுக்கு வந்து இதை 0ன்னு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு புக் ஒர்க்.
ஸோ புக் ஒர்க் என்னது அப்படின்னா வந்து a particle moves along a circle with uniform speed show that the motion of the projection on a fixed diameter is simple harmonic. ஒரு பார்ட்டிக்கிள் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்து ஒரு சர்க்குலர் வடிவில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போது இதனோட மோஷன் வந்து ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் அப்படிங்கிறத வந்து நம்மளை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோயிங் அசம்ஷன்ஸாக எடுத்துக்க போகிறோம். ஓங்கிறத வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஏவை வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஏ டேஷை வந்து டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். பிங்கிறத வந்து பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். க்யூங்கிறத வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். டீட்டாங்கிறது ஆங்கிள், ஒமேகாங்கிறது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அதாவது டயக்ராமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஓங்கிறது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஆறுங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஏங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதுக்கப்புறம் ஏ டேஷ் அப்படிங்கிறது தான் வந்து டயமீட்டர், அதாவது இந்த ஒரு பாதி. பிங்கிறது வந்து பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிள். க்யூங்கிறது வந்து இதனோட ப்ரொஜெக்ஷன்னா மேலேருந்து கீழே கொடுக்கக்கூடியது. டீட்டாங்கிறது வந்து ஆங்கிள். ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, நத்திங் பட் டீட்டா டாட் அப்படின்ட்டு. இப்படின்னா இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுவோம். இந்த ட்ரையாங்கிள் ஓபிக்யூவை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இதில் காஸ் தீட்டா என்னது? காஸ் தீட்டாங்கிறது வந்து நமக்கு adjacent side divided by hypotenuse அப்படிங்கிறது தெரியும். அப்போ this is nothing but OQ divided by OP அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ OQ divided by OPயோட வேல்யூ A அப்படின்ட்டு தெரியும். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோன்னா OQ ஈக்குவல் டு A cos theta அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். பட் OQ இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஓகேவா? OQ இஸ் நத்திங் பட் எக்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு A cos theta அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். அப்போ இதுலேருந்து நமக்கு எக்ஸ் டாட் கண்டுபிடிப்போம். எக்ஸ் டாட்டுங்கிற டிஃப்ரென்சியேஷன் வந்து என்னது வரும்னா மைனஸ் A sin theta. டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு டீட்டா டாட்டு. ஆனால் டீட்டா டாட்டை தான் வந்து நம்ம என்னென்னு வச்சுருந்தோம், ஒமேகான்னு வச்சுருந்தோம். அப்போ மைனஸ் ஏ ஒமேகா இன்ட்டு சைன் டீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் எக்ஸ் டபுள் டாட் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும்னா மைனஸ் ஏ ஒமேகா. சைன் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டீட்டா. டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு டீட்டா டாட்டு. அகைன் டீட்டா டாட்னா என்னதுன்னா ஒமேகா. அந்த ஒமேகாவும் இந்த ஒமேகாவும் சேர்ந்து ஒமேகா ஸ்கொயர் அப்படின்ட்டு ஆகும். அப்போ மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் காஸ் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் டபுள் டாட்டுங்கிறது மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் காஸ் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏ காஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் எக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ் டபுள் டாட் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அப்போது ஸோ எக்ஸ் டபுள் டாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் அலாங் த டயமீட்டர் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக். அதனோட ஆம்ப்ளிடியூட் வேல்யூ வந்து ஏ. பீரியட் ஆஃப் ஆசிலேஷனுங்கிறது வந்து 2π/ω அப்படிங்கிறத வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ரிமார்க் எதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த வேல்யூக்கு ஃபேஸ் டைம் வச்சு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இனிஷியலி த P commences its uniform motion is theta equal to epsilon. at a time Tல வந்து theta equal to omega t plus epsilon. அப்போது x is equal to a cos omega t plus epsilon அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் புக் ஒர்க் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இதுவும் இதுக்கு அடுத்து உள்ளதும், அதாவது இது என்ன புக் ஒர்க்னா வந்து காம்போசிஷன் ஆஃப் டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அலாங் சேம் ஸ்ட்ரெயிட் லைன், இது பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இதுக்கு அடுத்து உள்ளது. ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு தான். ஸோ இது என்னது அப்படின்னா, டு ஷோ தட் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் of same period along same straight line is simple harmonic. Same period same straight line, okay va? Same period அத மாதிரி same straight line அப்படின்ட்டு இருக்கிறது தான் இந்த ப்ராப்ளம். இதை வந்து நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் அப்படிங்கிறத வந்து நம்ம டெரைவ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதை டெரைவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இதை டெரைவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, லெட் த டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னாலே நம்ம இந்த மாதிரி தானே எடுத்துக்கிடுவோம். x1 ஈக்குவல் டு a1 காஸ் ஆஃப் nt ப்ளஸ் எப்சிலான் 1 அண்ட் x2 ஈக்குவல் டு a2 காஸ் ஆஃப் nt ப்ளஸ் எப்சிலான் 2 அப்படின்ட்டு ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா x இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் x1 ப்ளஸ் x2 அப்படின்ட்டு. ஸோ நமக்கு x1ஓட வேல்யூ வந்து இது, x2ஓட வேல்யூ இது. இதை அப்படியே வந்து நம்ம போட்டிருக்கோம், ஓகேவா? போட்டதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா வந்து காஸ் ஏ காஸ் பி மைனஸ் sin A sin B அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா தெரியும். இதில் A இருக்க வேண்டிய இடத்துல NT இருக்குது, B இருக்க வேண்டிய இடத்துல எப்சிலான் 1 அப்படின்ட்டு இருக்குது, ஓகேவா? அப்போது இந்த காஸ் ஆஃப் NT1 ப்ளஸ் எப்சிலானுக்கு பதிலாக தான் காஸ் NT காஸ் எப்சிலான் 1 மைனஸ் சைன் NT சைன் எப்சிலான் 1. அதுக்கப்புறம் வந்து இந்த காஸ் ஆஃப் NT ப்ளஸ் எப்சிலான் 2 இருக்குல்ல, இதுக்கு பதிலாக காஸ் NT காஸ் எப்சிலான் 2 மைனஸ் சைன் NT சைன் எப்சிலான் 2 அப்படின்ட்டு எழுதியிருப்போம். வெளியில் உள்ள அந்த A1ம் A2வும் அப்படியே தான் வந்து நம்ம வச்சுருப்போம், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம். சிம்பிளிஃபை மீன்ஸ் என்னது அப்படின்னா, இப்போ இந்த என்ன செஞ்சுருக்குறாங்க, இதை A1 உள்ளே மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க, இந்த A2 உள்ளே மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் காஸ் NTயை பொதுவாக எடுக்கிறோம், இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் சைன் NTயை பொதுவாக எடுக்கிறோம், ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து காஸ் NTயை பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியது A1 காஸ் எப்சிலான் 1 ப்ளஸ் இந்த டேர்ம்லேருந்து காஸ் NTயை பொதுவாக எடுத்தால் A2 காஸ் எப்சிலான் 2 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ இதை தான் இந்த இடத்துல வந்து நம்ம எழுதி வச்சுருக்கிறோம், ஓகேவா? லைக்வைஸ் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, இதை பாருங்கள், இந்த ப்ராக்கெட் இது ரெண்டும், இந்த ப்ராக்கெட் இது ரெண்டுத்துலேருந்து சைன் NTயை பொதுவாக எடுத்தால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பிளாக்கி இருக்கக்கூடியது A1 சைன் எப்சிலான் 1 ப்ளஸ் ரெண்டாவது ப்ராக்கெட்டில் A2 சைன் எப்சிலான் 2 அப்படிங்கிறது பாக்கி இருக்கும். மைனஸ் சைன் NTயை பொதுவாக எடுத்திருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் தான் வந்து நமக்கு இந்த டேர்ம். சரி, ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்ல A1 காஸ் எப்சிலான் 1 A2 காஸ் எப்சிலான் 2, அதை நம்மளாம் A காஸ் எப்சிலான் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம A சைன் ஆஃப் எப்சிலான் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா இப்போ இதனோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு A காஸ் NT காஸ் எப்சிலான் ப்ராக்கெட்டில் மைனஸ் சைன் NT சைன் எப்சிலான் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அகைன் இது எந்த ஃபார்மேட்டில் வந்துடுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பிங்கிற ஃபார்மேட்டில் வந்துடுது. அதனோட ஆன்சர் நமக்கு தெரியும், காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம காஸ் NT ப்ளஸ் எப்சிலான் அப்படின்ட்டு எழுதிக்கிறோம், ஓகேவா?
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம்ல ப்ராக்கெட்டில் உள்ளது A1 cos epsilon 1 ப்ளஸ் A2 cos epsilon 2 A cos epsilonனு வச்சுக்கணும். A sin epsilon 1 ப்ளஸ் A sin epsilon 2 வந்து A sin of epsilon அப்படின்ட்டு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் என்னது கிடைக்கும் நமக்கு? லெஃப்ட் ஹேண்டு சைடில் வந்து நமக்கு A ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் எப்சலான் ப்ளஸ் A ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எப்சலான்னு கிடைக்குமா? அதாவது இதுவும் இதுவும். அப்போ A ஸ்கொயரை பொதுவாக எடுத்தோன்னா காஸ் ஸ்கொயர் எப்சலான் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எப்சலான்னு கிடைக்கும். இதனோட ஆன்சர் 1ன்னு தெரியும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நமக்கு A ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். லைக்வைஸ் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு 2 டேர்ம்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு 2 டேர்ம்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். A plus B the whole square is nothing but A square plus B square plus 2AB அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை ஸ்கொயர் பண்ணோன்னா A1 ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் எப்சலான் 1 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணோன்னா A1 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எப்சலான் 1. அப்போ இதுலேருந்து A1 ஸ்கொயரை பொதுவாக எடுத்தோன்னா காஸ் ஸ்கொயர் எப்சிலான் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எப்சிலான் 1. இதனோட ஆன்சர் 1, அதனால A1 ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். லைக்வைஸ் இங்கே A2 காஸ் எப்சிலான் 2 இருக்குது, இங்கே A2 சைன் எப்சிலான் 2ன்னு இருக்குது. இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு A2 ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2AB டேர்ம் இருக்குல்ல. ஸோ 2AB டேர்ம் போடும்போது உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா 2A1 A2 பொதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் காஸ் எப்சிலான் 1 காஸ் எப்சிலான் 2 அப்படின்னும் ப்ளஸ் sin epsilon 1 sin epsilon 2 அப்படின்ட்டு இருக்கும். cos A cos B plus sin A sin B is nothing but cos of A minus B அப்படிங்கிறது ஃபார்முலா. அதனால தான் cos of A minus B அப்படின்ட்டு வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ A ஸ்கொயரோட வேல்யூ இதுனா ஏவோட வேல்யூ வந்து இந்த பக்கம் ரூட் எடுத்துடணும். ஸோ ரூட் எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எப்சிலான் பார்க்கணும். ஸோ எப்சிலானுக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருமா? ஸோ ஏன்னா நமக்கு tan epsilon is nothing but sin epsilon divided by cos epsilon. ரெண்டு பக்கமும் மேலேயும் கீழேயும் ஒரு ஏவை நம்மளாம் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு A sin எப்சிலானுக்கு வேல்யூ இருக்குது, A cos எப்சிலானுக்கு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை தான் இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நமக்கு எப்சிலான் வேணும்னா tan வந்து இந்த சைடு போகும்போது tan இன்வர்ஸ் அப்படின்ட்டு ஆகும். ஸோ எப்சிலானோட வேல்யூ வந்து நமக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? சரி. ஸோ த ரிசல்டன்ட் இஸ் ஆல்சோ சிம்பிள் ஹார்மோனிக் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ த ரிசல்டன்ட் இஸ் ஆல்சோ சிம்பிள் ஹார்மோனிக் வித் சேம் பீரியட் அண்ட் சேம் ஆம்ப்ளிடியூடு. ரிசல்டன்ட்டும் ஏன்னா ரிசல்டன்ட்டோட ஃபார்மேட்டும் நமக்கு எப்படி கிடச்சிருச்சு? எக்ஸை தான் வந்து நம்ம ரிசல்டன்ட் அப்படின்ட்டு வச்சுருந்தோம். ஸோ எக்ஸோட ஆன்சருமே நமக்கு எப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுதானே சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டு. ஸோ அதனால தான் வந்து இதனோட ஃபார்மேட் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து ரிசல்டன்ட் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் அப்படின்ட்டு சொல்கிறோம் வித் சேம் பீரியட் ஆஸ் த காம்பனன்ட் மோஷன்ஸ். ஸோ இதனோட பீரியடும் அது ஒரிஜினல் காம்பனண்ட்டோட மோஷனோட பீரியட் மாதிரி தான் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காம்போசிஷன் ஆஃப் த டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் அலாங் சேம் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள்.